ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி அனைவரும் வாக்களிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற இருக்கிறார்கள் என்பதை விட, தமிழகத்தில் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் அவர்களுடைய பட்டியலை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சென்னை திருவிக தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுகவை சார்ந்த பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கிற்கு இதுவரை குற்றவாளி யார் என நடப்பாண்டில் ஆட்சி செய்த அரசாங்கமும் சரி, நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளி இன்னும் பிடிபடவில்லை. அவர்களுக்கான நீதியை தேடி பொற்கொடி ஆம்ஸ்டாங் சட்டமன்றத்தில் குரலை பதிவு செய்ய ஒரு வாய்ப்பை அங்குள்ள மக்கள் அளிக்க வேண்டும். அவர் நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும். இரண்டாவது, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காரைக்குடி வேட்பாளர் சீமான் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அவரும் மக்களுக்கான குரலாக சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். மூன்றாவதாக, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அவரும் சட்டமன்றத்தில் சென்று மக்களுக்கான பிரச்சனையையும் அரசியலையும் முக்கிய நிலைப்பாடுகளையும் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாக வேண்டும். இன்னும் பல கட்சிகளில் இருந்து உங்கள் தொகுதியில் இவர் மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுப்பார் என உங்களுக்கு தெரிகிற வண்ணம் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நிச்சயம் எந்த ஆட்சி தமிழகத்தை ஆளப்போகிறது என்பதை அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்கட்டும். உங்கள் தொகுதியில் யார் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மக்களுக்கான குரலை சட்டமன்றத்தில் ஒலிப்பவர்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் தோழர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை ஒழித்துக் கொண்டே இருப்பவர்கள். இவர்களெல்லாம் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெற செய்ய ஆக வேண்டும். மக்கள் பிரச்சனை குரல் கொடுப்பவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புவது மக்களின் கடமை.